ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கண்மணி உதயா. இப்போ முதலாவது வீடியோவில் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்தீங்க. இப்போ வாங்க வவுனியா நெடுங்கேணி கதிர்வேலாயுத சுவாமி கோயிலில் நடந்த சூரசம்ஹாரத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. பாருங்கள், தேவர்கள் மனிதர்கள் வேடமிட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்புறம் அசுரர்கள் வேடமிட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த அசுரர்கள் அனைவரும் இந்த தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துகிறாங்க, வதைக்கிறாங்க. அதன் நிமித்தம்தான் இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது அரசனாகிய இந்த சூரனை வதம் செய்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து வந்தது தான் இந்த சூர சம்ஹார கதை. இதில் அவர் ஒரு ஆளை மட்டும் வதம் செய்யலை, இவருடைய தம்பிகளான இன்னும் மூன்று பேர் அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு திருத்தணிகை, பழனி அப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடம் அந்த கோயிலை சுற்றியே இருக்குது. அப்படியே இந்த ஆறுபடை வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரையும் வதம் செய்கிறாரு. செய்த பிறகு கடைசியாக இறுதியாக இதில் சூரனை வதம் செய்யும்போது சூரன் தன்னுடைய ஆயுதங்களை அனைத்தையுமே கொண்டு வருவார். கடாயுதம் அது இது என்று சொல்லி என்னென்னலாம் கொண்டு வருவார். அவ்வளத்தையும் தோற்கடித்து அதுக்கு பிறகு அவர் மாமரமாக வருவார். அதையும் தோற்கடித்து அதை பிளந்த பிறகு தான் அப்புறம் சூரன் வருவார். சூரனையும் ரெண்டாக பிளந்த பிறகு சேவலும் மயிலுமாக வரும். இவ்வளோ நேரம் ஆட்டு கிடாய் இருக்கு இல்லையா, அதில் தான் இருந்து நம்முடைய முருகப்பெருமான் சூரன் சம்ஹாரம் நடத்திட்டு இருப்பார். அதனுடைய ஒரு ஆரத்தியோட அந்த மயில் மயிலாக மாறினார்ல சூரன், அந்த மயில் அவதாரத்தில் எடுத்து உள் வீதிக்கு கொண்டுட்டு வருவாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதான் சொல்கிறது என்னென்னா, முருகனை வேண்டிட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும். சரியா? வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை தரும். சரியா? நான் பாட்டெல்லாம் போடுவோன்னு பார்த்தேன், ஆனால் காப்பிரைட் பண்ணிடுவாங்க. அதனால என் வாய்ஸ்லேயே படிக்கிற இந்த கொடூரமானதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். படிக்க ஆசையாக இருக்குது, படிக்கிறேன் கேளுங்க. வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை தரும். வேலன் என்றால் வீரம் வரும், கந்தன் என்றால் கருணை தரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறு முகம் கொண்டு ஆறுதலை தந்து கோடி நலங்காட்டும் குருபரனே. முத்தமிழில் பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பேரில் தெய்வீக அழகை கண்டேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி எம்பெருமான் முருகனை பாருங்கள், மயில் இதில் வச்சு கொண்டாந்துட்டாங்க உள்ளுக்கு. கொண்டாந்த பிறகு அவர் போர் புரிஞ்சிட்டு வந்தார்ல, அந்த வேட்கையை தணிக்கிறதுக்காக விபூதி, குங்குமம், சந்தனம், தயிர், பால், மோர்னு எல்லாத்தாலையும் அவரை அபிஷேகம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி, கங்கா, ஜமுனை, நர்மதா அப்படின்னு சொல்லி தெய்வ நதிகளான அனைத்து நதிகளையும் உள்ளடக்கி ஒரு வேள்வி, ஒரு யாகம் ஒன்று செய்து அந்த நீரையும் சுற்றி கொண்டு வருவாங்க. பார்ப்பீங்க. அதாலேயும் முருகப்பெருமான திரும்ப அபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த பாருங்கள், இதுதான் அது. சரியா? அதுதான் அந்த யாகம் செய்த அந்த என்ன சொல்கிறது, கும்பம். சரியா? அதை இப்போ என்ன செய்வாங்க, எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. உள்வீதி பலம் வந்து தான் இறைவனுக்கு மேலே அபிஷேகம் செய்வாங்க அந்த புனித நீர்களை. சரி, அந்த புனித தீர்த்தத்தினால அபிஷேகமான பிறகு இறைவனை கொண்டு போய் வாசன மண்டபத்தில் அலங்காரம் செய்து இந்த பாருங்கள் தீபத்தூபா ஆராதனையோட மக்கள் தரிசனத்துக்காக திரை விளக்கப்பட்டு பாருங்கள், மக்கள் தரிசனத்துக்காக எல்லா விதமான அலங்கார அபிஷேகங்களும் இறைவனுக்கு நடந்து கொண்டிருக்குது. மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சி. எல்லாரும் அரோகரா கோஷமிட மிக அருமையாக இருந்துச்சு. எல்லா பிணிகளும், எல்லா நோய்களும், எல்லா விதமான கெடுதல்களும் அழித்து வந்து வள்ளி தெய்வ ஆணையோட எம்பெருமான் மிக அழகாக அருள் செய்து காட்சி தர ஒரு இனிமையான ஒரு காட்சியை பார்க்குறீங்க. இது தொடர்ந்து இறைவனுக்கு எடுக்கப்பட்ட ஆரத்திய மக்கள் தொட்டு ஆராதித்து கொள்வதற்காக கொடுப்பாங்க.
தீப ஆரா ஆரத்தி நீங்களும் அதை தீப ஆரத்தி எடுத்து எம்பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இது பஞ்ச ஆராத்தி, ஒவ்வொரு ஆராத்தியும் நடக்கும். அதை தொடர்ந்து விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். ஓகேவா? அதை தொடர்ந்து இன்றைய நாள் முடிஞ்சது. இனி நாளைக்கு இருக்குது. அதையும் நான் நாளைக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே, தவறாமல் பார்த்து சந்தோஷப்படுங்க. பாய்.